பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 31. அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார், உம் இரக்க செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, கொர்நேலியுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்டருளினார் என்றால் நம்மளுடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் கேட்டருளுவார். நீங்க செய்துள்ள ஒவ்வொரு இரக்க செயல்களையும் கூட அவர் நினைவிற்கொண்டுள்ளார். எத்தனையோ பேருக்கு நீங்க இரக்கம் காட்டியிருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கலாம், திக்கற்றவர்களுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், உதவி செய்திருக்கலாம். எவ்வளவோ நான் நன்மைகள் செய்தேனே, எனக்கு ஒரு நன்மையும் கிடைக்கலையேன்னு சொல்லி நீங்க காத்திருக்கீங்களா பிரியமானவர்களே? நான் எவ்வளவோ நன்மைகள் செய்தனே, இப்போ நான் கஷ்டப்படுறேனே, ஒருவருடைய பாரங்களை எல்லாம் நான் சுமந்தேனே, ஆனா நான் இன்னைக்கு துக்கப்படுறேன், யாருமே எனக்கு கை தூக்கி விட வரவில்லையேன்னு சொல்லி நீங்க கலங்கி போயிருக்கீங்களா பிரியமானவர்களே? ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்றாரு, உன் ஜெபத்தை கேட்டருளினார் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய செயல்களை எல்லாம் அவர் நினைவில் கொண்டுள்ளார். இரக்க செயல்களை நீங்க என்னென்ன இரக்கம் செஞ்சீங்களோ அத்தனை இரக்க செயல்களையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். உங்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க தேவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னும். ஆனா உங்களை உற்று கவனித்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டருளுவார். கொர்நேலியு ஜெபத்தை கேட்ட தேவன் நம்மளுடைய ஜெபத்தையும் கேட்க மாட்டாரா? கேட்பார். கண்டிப்பா, நிச்சயமாக உங்களுக்கு பதில் வரும். நீங்க கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்க போல. ஐயோ, நான் இவங்களுக்கு உதவுனது நிமித்தமா என்னுடைய பாடுகள் வந்திருக்கே, நான் இவங்களுக்கு உதவி செய்தேனே, உதவி தானே செய்தேன், நான் நல்லது தானே செய்தேன், நான் தவறு ஒன்றும் செய்யலையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆண்டவர் அறிகிறார், நீங்க செய்த நன்மைகளை அறிகிறார். மனுஷர் மறந்து போயிருக்கலாம், பெற்றுக்கொண்டவர்கள் உங்களை பின்னாடி கூட திரும்பி கூட பார்க்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க இரக்க செயல்களை பார்க்கிறார். நீங்க கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்த உதவியெல்லாம் கடவுளுக்கே செய்தீர்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கே செய்தீர்கள் சொல்றார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மளை கைவிடுவாரா பிரியமானவர்களே? கைவிடவே மாட்டார். உங்க விண்ணப்பம் எதுவா இருந்தாலும், வேலை காரியத்துக்காக ஒருவருக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கலாம், அதன் நிமித்தமா நீங்க கஷ்டப்படலாம். ஒருவருக்கு பண உதவி நீங்க பண்ணியிருக்கலாம், அந்த பண உதவியின் நிமித்தமா நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம். அவங்க புரிஞ்சுக்கிறாம போயிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனா ஆண்டவர் உங்களை அறிந்து புரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே. உங்கள் ஜெபத்திற்கு கண்டிப்பா பதில் தருவார். நீங்க செய்துள்ள அனைத்து இரக்க செயல்களுக்கும் அவர் நீதி செய்வார் பிரியமானவர்களே. அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. பலன் கொண்டு திடமனதா இருன்னு நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்கிறார்? பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். அதனால நீங்க கலங்காதீங்க பிரியமானவர்களே. உங்க இரக்க செயல்கள் அவர் முன்னிலையில இருக்கு. அதன் நிமித்தமாவது நம்மளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார்? உதவி செய்வார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனா இருக்கிறார். நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியங்கள்
நம்ம எப்படி எதற்காக செய்வோம்? ஆண்டவருக்காக தான் செய்வோம், கடவுளுக்காக தான் செய்வோம். நம்மளுக்கு அந்த பண்பை ஆண்டவர் தந்திருக்கிறார் உள்ளத்துக்குள்ள. நம்மளுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அந்த ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அது எவ்வளவு பெரிய அழகான ஒரு பண்பு தெரியுமா? இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்க செய்து எல்லாத்தையும் நீங்க இழந்திருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களுடைய வேண்டுதல்களுக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்து உங்கள் தேவைகளை நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. என்று நீங்க கலங்கி போகக்கூடாது. ஆண்டவரோடு கூட இருங்க. ஆண்டவர் குறித்த காலத்துல குறித்த நேரத்துல தரிசனம் நிறைவேறி ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதே போல நம்மளுடைய தடைகள் அனைத்தையும் நீக்கி போட்டு நமக்கு முன்பாக உள்ள எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். நீங்க எந்த இடத்துல கண்ணீரோடு நிற்கிறீங்களோ அதே இடத்துல உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் பிரியமானவர்களே. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நமக்கு யார் இருக்கிறா, ஒருவருமே இல்லையே, மனித உதவி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். மனுஷனுக்கெல்லாம் மேலான தெய்வம் ஒருவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் நீங்க செய்த இரக்க செயல்களை அறிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க பிரியமானவர்களே. எனக்கு எங்கிருந்து உதவி வரும்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஐயோ, நான் எல்லாத்தையும் இழந்துட்டனே, உதவின்னு கொடுத்து நான் ஒன்றுமே இல்லாமல் போய்விட்டனே, இழந்து போய்விட்டனே, எல்லாவற்றையும் என் உடைமைகள் அனைத்தும் போயிட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் உடைமைகள் அனைத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். யோபுவுக்கு எப்படி கொடுத்தாரோ பிரியமானவர்களே, யோபு இழந்தவற்றை எல்லாம் எப்படி மீண்டும் பெற்றுக்கொண்டாரோ அதே போல உங்களுடைய எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் சரீர சுகத்தையும் பலத்தையும் கூட அவர் உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். நீங்க இழந்து போன சுகம், பலன், எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களை தேடி மறுபடியும் தேவன் தரப்போகிறார் பிரியமானவர்களே. கலங்காதீங்க. ஆண்டவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை பிரியமானவர்களே. ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அருமையான பொழுதை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, இந்த ஜெபங்கள் யாரெல்லாம் அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு உள்ளங்களை தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளென்ன காயங்களும் ஆறட்டும் அப்பா. ஆமாண்டவரே, மன காயங்கள் ஆறட்டும் ஆண்டவரே. எங்களால் ஆற்ற முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் முடியும் அப்பா. ஆமாண்டவரே, இதை கேட்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரிகளையும், வாலிபர்களையும், வாலிப பிள்ளைகளையும், முதியோர்களையும், என் தாய்மார்கள் அனைவரையும் ஆமாண்டவரே நீர் பாதுகாப்பீராக ராஜா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே காத்து கொள்வீராக. அவர்கள் தேவைகள் என்னவென்று உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா, இரக்கம் செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கிருபையை ஊற்றுங்கப்பா. ஆமாண்டவரே, இதை பார்த்து கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, சப்ஸ்கிரைபர் ஒவ்வொருவரையும் கூட உங்க அன்பு கரத்திற்குள்ளாக, இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தீமை அவர்களை அணுகாதபடி என் தேவன் அவர்களுக்கு முன்பாக எல்லா கதவுகளையும் நீ திறப்பீராக ராஜா. இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் மூடக்கூடாதபடி திறந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்களேப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.